வெல்கம் டு எடிஎம் அகாடமி. யூஜிசி நெட் பேப்பர் 1. மேம், இப்போ நம்ம யூஜிசி நெட் ஜூன் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நமக்கு பேப்பர் 1, பேப்பர் 2 நமக்கு 2 இருக்கும். பேப்பர் 1 இது ஜென்ரல் பேப்பர், இது எல்லாருக்குமே காமன் பேப்பர் 1. பேப்பர் 2ங்கிறது உங்களோட மாஸ்டர் சப்ஜெக்ட், நீங்கள் படித்த சப்ஜெக்டில் மாஸ்டர் சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யூஜிசி நெட் எழுதுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நமக்கு எப்படியும் இன்னும் ஒரு 2 வீக்ஸில் நமக்கு 2 வீக்ஸ் கூட இல்லை, இன்னும் ஒரு 1 வீக்கில் நமக்கு கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் அது ஓப்பன் ஆகிடும். நமக்கு ஜூன் மந்த் எக்ஸாம் இருக்கும், யூஜிசி நெட் எக்ஸாம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே டிலே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டா? ஸோ பேப்பர் 1 இது ஜென்ரல் பேப்பர் எல்லாருக்குமே. பேப்பர் 2 உங்களோட மாஸ்டர் பேப்பர். ஸோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம எடிஎம் அகாடமி நம்ம நிறைய யூனிட்ஸ்லாமும் போட்டிருக்கோம். நம்ம யூடியூப் நிறைய பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்பயுமே பேப்பர் 1 ஒரு ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் கொடுத்துட்ருக்கோம். கூடவே பேப்பர் 2க்கும் நம்ம இப்போ ஒரு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேப்பர் 1ஓட கிராஷ் கோர்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. வெல் ஸ்ட்ரக்சர்டாக வீக்லி 3 days லைவ் கிளாஸஸ் இருக்கும். கூடவே எது படிக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் கொடுக்குறோம். நம்ம ஆப்பில் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுனால டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி யூஜிசி நெட் எக்ஸாமில் சிபிடி மோடில் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி சிபிடி மோட் டெஸ்ட் சீரீஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அந்தந்த யூனிட் முடிஞ்ச உடனே சப் யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபீ 2000 rupees. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 4th யூனிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு பேப்பர் 1 நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 2ல் நம்ம என்ன தான் மார்க் ஸ்கோர் பண்ணாலும் பேப்பர் 1ல் எடுக்கிற மார்க்கு தான் நம்ம டோட்டலை ரைஸ் பண்ணி நம்ம யூஜிசி நெட் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும் பேப்பர் 1 எப்படி இருக்கும். கொஸ்டின் ஸ்டாண்டர்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஒவ்வொரு 10 யூனிட் நமக்கு ஆக்சுவலாக இதில் 10 யூனிட் இருக்கும். ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், அப்டேட்டட் நாலேஜ் தேவைப்படுது. ரைட்? ஸோ கண்டிப்பாக எழுதுறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இதை முடித்த உடனே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டின்னு ஒரு சர்டிஃபிகேட் கையில் வரப்போகுதுன்னா அதுக்கு எந்த அளவு ஒரு ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு யூஜிசி நெட் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகிருக்கும். ரைட்டா? ஸோ இது படிக்காமல் கிடைக்கவே கிடையாது. படித்தா மட்டும்தான் யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 2க்கும் நம்ம கிராஷ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், லா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த 5 சப்ஜெக்டாக இருந்தீங்கன்னா இதுக்கும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ 2 months கிராஷ் கோர்ஸ் April 2 ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். கூடவே இதை ப்ரொவைட் பண்ணுற எல்லா மென்டர்ஸுமே யூஜிசி நெட் குவாலிஃபைட் மென்டர்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பர் டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ஃபீ 3000. நம்ம எஜுகேஷன் இது ஆல்மோஸ்ட் இப்போ 5th பேட்ச் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் யூஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷன் எழுதுறீங்கனாலும் இது ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ரூம் கோர்ஸ் மாதிரி டீட்டெயில்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் நமக்கு டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இருக்கும். இது அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ பேப்பர் 2 கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு எவ்ரி டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே லைவ் கிளாஸஸ் இருக்கும், ஆப்லேயே இருக்கும். ஸோ ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். பேரலாக நம்ம டெஸ்ட்டுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ரைட்டா? ஸோ நீங்கள் எழுதினாலும் சரி, இல்லை வேறு யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுதினாலும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஸோ இது ஜான் 2026 ரீசண்டாக வந்த பிஒய்க்யூஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது யூனிட் 4 கம்யூனிகேஷனோட பிஒய்க்யூஸ். ரைட்டா? நம்ம ஆல்ரெடி யூனிட் 1, யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 4 கம்யூனிகேஷன். ரைட்? ஸோ இது பேப்பர் 1, பேப்பர் 2 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இது பண்ணுது. ஸோ பேப்பர் 1 எப்பயுமே ஜென்ரல் பேப்பர். ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் 2 இது உங்களோட மேஜர் பேப்பர். ஸோ அதுவும் கொஞ்சம் மாஸ்டர்ஸில் வந்த கொஸ்டின்ஸ் வரும், கொஞ்சம் அதுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஸோ டோட்டலாக நமக்கு 150 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ யூஜிசி நெட் எக்ஸாம் நம்ம 300 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். ரைட்டா? இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. சிபிடி மோடில் இருக்கும். 3 hours கண்டினியூஸாக இருக்கும்.
ரைட். ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, புரிஞ்சு படிங்க, நிறைய எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலையே எழுதினவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் தேவைப்படுதுன்னு. ஸோ சும்மா அதே மாதிரி படிக்காமல் இன்கேஸ் ஒரு 2-3 டைம்ஸ் ரிப்பீட்டடாக எழுதுறீங்கன்னா எங்கேயோ இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம். அது என்னன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு அதை சரி பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் லைட்டாக மாற்றிக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறேன் எழுதிட்டே இருக்கிறது. ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள், அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல என்ன தப்பு பண்ணுறோம், எங்கே நம்ம ஸ்ட்ரக் ஆகிறோம் எக்ஸாம் டைமில் ஒரு தடவை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்பியும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க. ஜூன் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுவே லேட் ஆக்சுவலாக. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சீரியஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கஷ்டப்பட்டால் மட்டும்தான் எதுவும் கிடைக்குன்றதை யோசிங்க. எல்லாத்துலேயும் ஷார்ட்கட்டும் ஸ்மார்ட் ஒர்க்ஸும் வேலைக்கு ஆகாது. ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னு மட்டும்தான் நமக்கு இதை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணணுன்ற ஐடியாவே வரும். அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ ஜான் 2026 கேட்ட இது கம்யூனிகேஷன் கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அடாப்ஷன். இந்த கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஆக்சுவலாக ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இதில் கேட்குற கொஸ்டின்ஸு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். இது எதில் வர கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நமக்கு மீடியா தியரிஸ்ன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அதில் வரும் இந்த மாதிரி நிறைய. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அடாப்ஷன், டிஃப்யூஷன் ஆஃப் இனோவேஷன். அப்படின்னா என்னன்னா, ஒரு இனோவேஷன் ஒன்று வருதுன்னா உடனே நம்ம அதுக்கு அடாப்ட் பண்ணிக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஒரு புதுசாக ஒன்றுத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அது எப்படின்றத இங்கே நம்ம சொல்லணும். அசெண்டிங் ஆர்டர்னா என்னது? சின்னதுலேருந்து பெருசு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அதுதான். இதில் நமக்கு சில விஷயம் மீனிங்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். ரைட்டா? இல்லை மேம் எனக்கு இதுக்கு மீனிங் தெரியலனா கூட தெரிஞ்சதை வச்சு எப்படி ஆன்சர் போகணுன்றதையும் நம்ம கற்றுக்கணும். இப்போது இது கொஞ்சமாவது கம்யூனிகேஷன் யூனிட்ஸ் தெரிஞ்சிருக்கு, அந்த மீடியா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இப்போ மீடியா தியரிஸில் இந்த ஒப்பீனியன் லீடர்ஸ்ன்னு சொல்கிறவங்க யாருன்னா, இப்போது எடிட்டர்ஸ் எல்லாம், நியூஸ் எடிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஒரு நியூஸ் என்ன இருக்கோ அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி அதை கரெக்டாக நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா? இது ஒப்பீனியன் லீடர்ஸ். ரைட். பட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க? இனோவேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஒரு இனோவேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயத்தோட சேஞ்ச் தேவைப்படுது இல்லையா? ஸோ சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். புதுசாக ஒருத்தவன் ரிஸ்க் எடுக்கிறான், அப்போ தான் ஒரு சேஞ்ச் உருவாகும். ஸோ சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். ஸோ டி தான் இங்கே ஃபஸ்ட்டு. வேற எங்கன்னா இருக்கா பாருங்கள், இங்கே டிஏ இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். ரைட். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி ஒரு புதுமையை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அடாப்ட் பண்ணுறோம். ஸோ சேஞ்ச் ஏஜென்ட்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விஷயம் புதுசு வந்தவுடனே என்ன பண்ணுவோம்? அது ஏர்லி அடாப்டர்ஸ். சில பேர் என்ன பண்ணுவோம்? அதை அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில பேர் அதை பற்றி புரிஞ்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஒப்பீனியன் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த ஏர்லி அடாப்டர்ஸ் சில விஷயம் சொன்ன உடனே பப்ளிக்கு இது தேவைன்றத சொல்லுறாங்க. அதான் நடுவில் இருந்த ஒப்பீனியன் லீடர்ஸ் தான் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே. இவங்க மீடியாலேருந்து டைரெக்டாக மெசேஜ் வராது, ஒப்பீனியன் லீடர்ஸ் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அந்த புதுசை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது ஒப்பீனியன் ஃபாலோவர்ஸ். ஃபஸ்ட்டு ஒப்பீனியன் லீடர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஒப்பீனியன் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவோம்? அவங்க சொல்கிறத கேட்குறோம். அதுக்கப்புறம் லகார்ட்ஸுங்கிறது என்னன்னா, இவங்க ஆக்சுவலாக மாற தயாராகவே இல்லாத ஒரு குரூப். ட்ரெடிஷ்னலாக என்ன நம்ம பழகிட்டு இருக்கோமே அதே பண்ணணும்னு நினைக்கிற குரூப், வேற வழி இல்லாமல் சேஞ்சுக்கு வர்றது லகார்ட்ஸ்ன்னுவோம். ஸோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. யூஜிசி நெட்டு பேப்பர் 1க்கு சில யூனிட்ஸில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புதுசாக கேட்குறாங்க. ஸோ அந்த வேர்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கொஸ்டினை கனெக்ட் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ இதுக்கு ஆன்சர் டிசிபிஏஇ. இது என்ன கொஸ்டின்னா, எப்படி ஒரு புதுசாக அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் இதில் எதனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். ஒப்பீனியன் லீடருங்கிறவங்க ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ பப்ளிக்கு கொடுக்குறவங்க. இதுக்கப்புறம் தான் ஃபாலோவர்ஸ் வரும். ரைட்டா? ஸோ அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு எப்பயும் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, அப்புறம் ஏர்லி அடாப்டர்ஸ், அப்புறம் ஒப்பீனியன் லீடர், அப்புறம் ஒப்பீனியன் ஃபாலோவர்ஸ், லகார்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை படிச்சு பாருங்க. த தியரி, இதுவும் மீடியா தியரி, மாஸ் மீடியா தியரிஸ் நமக்கு இருக்கு.
அதுலேருந்து கொஸ்டின்ஸ் இப்போ ரிப்பீட்டடாக நிறைய ஷிஃப்ட்ஸில் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். The theory that argues that media can have a strong influence in deciding the small number of public problems or issues that people will think about at any given point in time is. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த தியரி the theory that argues that media can have a strong influence பண்ணுது நம்மள in deciding the small number of public problems ஏதோ ஒரு இஷ்யூவை that people will think about at any given point in time. நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றியே நம்ம யோசிக்கிறதுக்கு நம்மளை மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் இங்கே சொல்கிறேன். இந்த மீடியா தியரிஸில் ஒவ்வொரு மாதிரி நிறைய தியரிஸ் இருக்குது. அதில் வர ஒரு தியரி இது. இதோட ஆன்சர் அஜெண்டா செட்டிங் தியரி. அப்படின்னா என்னன்னா, அஜெண்டான்றது என்னன்னா, மாஸ் மீடியா, அந்த மீடியா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, பார்த்துட்டு இருக்க பீப்புளை ஒரு விஷயத்தை அடிக்கடி காட்டிகிட்டே இருந்தோன்னா நம்ம மைண்ட் என்ன ஆகிடும், இப்போதைக்கு நம்ம அங்கே தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ரைட்டா? இப்போ ஏதோ ஒரு கிளைமேட் இஷ்யூஸை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ ஐயோ இந்த மாதிரி இருக்கு போல இருக்கு, நம்ம என்ன பண்ணுவோம், அதை பற்றி யோசிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அஜெண்டாவையே செட் பண்ண வைக்குது. அந்த அளவுக்கு ஒரு மீடியா என்ன பண்ணுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதுதான் அஜெண்டா செட்டிங் தியரி. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினை புரிஞ்சா மட்டும்தான் இதை பண்ண முடியும். இது இன்ஃப்ளூயன்ஸ், இதில் ஒரே ஒரு க்ளூ என்னன்னா, ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ். எப்போ நமக்கு ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் வரும், அஜெண்டா செட்டிங் தியரியில தான். இது என்ன பண்ணுது, நம்மளையே யோசிக்க வைக்கிது போட்டு. ரைட்டா? அடுத்தது நாலேஜ் கேப் தியரிங்கிறது, ஒரு மீடியா மெசேஜ் இருந்தால் எல்லாருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி புரியாது இல்லையா? ஒருத்தவங்களுக்கு நல்லா புரியும், ஒருத்தவங்களுக்கு அதே டாபிக் புரியாது. அதுதான் கேப்புன்னு சொல்கிறது. மீடியாவோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கிறது, அந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் தியரிங்கிறது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அவ்வளோதான். பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் தியரிங்கிறது இந்த இடத்துல செட் ஆகாது அது. ரைட்டா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்னொன்று கூட சொல்லலாம். பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி ஒரு ஒப்பீனியன் லீடர்ஸ் எப்படி பீப்புளை பண்ணுறாங்க. இன்னொன்று இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன்லேயும் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸாக நான் ஒருத்தவங்க கிட்ட பேசும்போது எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், அது பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ். அப்படியே சொல்லணும். ஓகேவா? ஸோ இது 2-3 பேர் நேராக பேசுகிறதும் பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸில் சேரும். பட் இந்த இடத்துல இவங்க அந்த மாதிரி சொல்லலை. மீடியா எப்படி ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இது அஜெண்டா செட்டிங் தியரி. ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. சும்மா கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு இருந்தால் பத்தவே பத்தாது. கான்செப்டும் புரியணும், கொஸ்டின் எப்படி கேட்குறான்னு பார்த்து அதை புரிஞ்சு பதில் சொல்லணும். இதுதான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி. இது தெரியாமல் 10 தடவை எக்ஸாம் எழுதி இந்த ஸ்ட்ராட்டஜியே எதையுமே தெரியாமல் டைம் வேஸ்ட் தான் ஆகும் நமக்கும். கரெக்டாக ஒரே தடவை படித்தாலும் ப்ராப்பராக புரிஞ்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். அடுத்தது ஆக்டிவ் ஆடியன்ஸ் தியரிஸ் ஃபோக்கஸ் ஆன் அசஸிங் வாட். இந்த ஆக்டிவ் ஆடியன்ஸ் வந்தாலே மீடியாவை பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில சமயத்தில் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். சில சமயம் அதில் இன்ட்ராக்ட் பண்ணுவோம், யோசிப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுதான் ஆக்டிவ் ஆடியன்ஸ். அவங்களே என்ன பார்க்கணும்னு யோசிப்பாங்க. ஓகே, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மக்கிட்ட இருக்காது. நமக்கு எது தேவையோ அதை நம்ம பார்ப்போம், நம்ம ஆக்டிவாக இன்வால்வ் ஆகும். அதுதான் ஆக்டிவ் ஆடியன்ஸ். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கும், பீப்புள் டூ வித் மீடியா. ரைட்டா? ஆக்டிவ் ஆடியன்ஸில் பீப்புள் என்ன பண்ணுறாங்க மீடியாவை, பட் மீடியா டஸ் வித் பீப்புளுங்கிறது என்னது, அப்படி இந்த மாதிரி தான். இது ஹைப்போடெமிக் நீடில் தியரின்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா, மீடியா நம்மளை அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அந்த மாதிரி தியரி இது. ஓகே, அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் டஸ் வித் மீடியா, ரெகுலேஷன் இம்பேக்ட் மீடியாலாம் கிடையாது. ஆக்டிவ் ஆடியன்ஸ் தியரி எதை ஃபோக்கஸ் பண்ணுது, பீப்புள் அந்த மீடியாவை எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த மீடியா டஸ் வித் பீப்புள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது இந்த இடத்துல வராது. நெக்ஸ்ட் ஒன், in which year was the first film Raja Harishchandra directed by Dada Saheb Phalke made in India? இது 1913. முதல்ல வந்த படம் ராஜா ஹரிஷ்சந்திரா படம். ரைட்டா? இது சைலண்ட் ஃபிலிம், ஞாபகம் வச்சுக்கணும்.
அடுத்தது ஃபர்ஸ்ட் டாக்கி ஃபிலிம் ஆலமரா டைரக்டட் பை இரானி, அவர் டைரக்ட் பண்ணது. இது எப்போ வந்தது? 1931. இந்த மாதிரி கொஸ்டின் ஜூன் 2025 ரிப்பீட்டடாக கேட்டாங்க. இது ராஜா ஹரிஷ்சந்திரா ஃபர்ஸ்ட் இந்தியன் சைலண்ட் ஃபிலிம். இது ஃபர்ஸ்ட் இந்தியன் டாக்கி ஃபிலிம். டாக்கி ஃபிலிம்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், டைலாக்ஸ் இருக்கும், அது ஆலமரா. ரைட்டா? அடுத்தது மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதில் கம்யூனிகேஷன் ஈவெண்ட், கம்யூனிகேஷன் மீடியா, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் ப்ரொஃபஷனல். இது ரேடியோ அண்ட் டிவி, ஸ்மார்ட் ஃபோன், ஜேர்னலிஸ்ட், அட்வர்டைசர். நீங்கள் என்ன பண்ணுங்க, இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். லைட்டாக யோசிங்க பார்ப்போம். ஒரு 5 செகண்ட்ஸ் தான் தரேன், யோசிங்க. புரிஞ்சுச்சா? இதுல ஒரு கீவேர்ட் ஞாபகம் வச்சு ஈஸியா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டா கூட இந்த நம்ம ஈஸியா பண்ணிடலாம். இவங்க என்ன கேக்குறாங்க இந்த இடத்துல? கம்யூனிகேஷன் ப்ரொஃபஷனல். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப கம்யூனிகேஷன் ப்ரொஃபஷனல் யாரு? ஜேர்னலிஸ்ட் அண்ட் அட்வர்டைசர்ஸ் தானே நம்ம கம்யூனிகேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லுவோம் இல்லையா? இவங்க தான் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ டிக்கு 3 வருது. அப்ப டிக்கு எங்க 3 வருது? தோ வருது, முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ஸோ வர கொஸ்டின் இப்படிலாமும் நமக்கு வரும். ஒன்று தெரிஞ்சா கூட பண்ணிடலாம். ஸோ ப்ரொஃபஷனல்னா இவங்க தானே. எக்ஸாம்ல இது ஒன்று தெரிஞ்சு இதுதான் கன்ஃபார்மாக தெரியும்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க, இல்லைன்னா டைம் பத்தவே பத்தாது யூஜிசியில். அடுத்தது ஒரு தடவை செக் பண்ணலாம். கம்யூனிகேஷன் ஈவெண்ட்னா என்ன? கான்ஃபரன்ஸ் அண்ட் மீட்டிங். இது ரைட்டா? கம்யூனிகேஷன் மீடியா என்ன? ரேடியோ அண்ட் டிவி. கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ன? ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் இமெயில். இந்த இடத்துல மீடியாங்கிறது மீடியம், எந்த மீடியம் யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறோம், அது ரேடியோ அண்ட் டிவி. ரைட்டா? ஸோ இது ஈஸியான கொஸ்டின். அடுத்தது தம்ஸ் அப் இஸ் அ கைண்ட் ஆஃப் டேஷ் கம்யூனிகேஷன். தம்ஸ் அப்புங்கிறது என்னது? நான் வேர்பல் கம்யூனிகேஷன். எப்பயுமே வேர்பல்னு சொல்றது வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது, ஓரல்லையும் இருக்கலாம், ரிட்டன்லையும் இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இமெயில் அனுப்புறோம்னா அது வேர்பல் கம்யூனிகேஷன் தான். நம்ம வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ற எல்லாமே வேர்பல் கம்யூனிகேஷன் தான். நான் வேர்பலுங்கிறது நம்ம ஜெஸ்டர்ஸ்ல காட்டுறது, அதெல்லாம். டிரான்ஸ்பர்சனல் கம்யூனிகேஷனுங்கிறது இன்னும் மேலே போய் ஸ்பிரிச்சுவல் கனெக்டடாக இருக்கும் இல்லையா, அது டிரான்ஸ்பர்சனல். ஓகே. இன்ட்ராபர்சனல்னா நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறது இன்ட்ராபர்சனல். இன்டர்பர்சனல்னா 2 பேர்கிட்ட பேசுறது இன்டர்பர்சனல். ரைட்டா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. இப்போ ஜூன் வந்த கொஸ்டின் இதெல்லாம். அடுத்தது ஹவு கேன் சைக்கலாஜிக்கல் பேரியர் அஃபெக்ட் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. இப்போ சைக்கலாஜிக்கல் பேரியர், அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷனோட பேரியர்ஸ் நிறைய கேட்பாங்க. பேரியர்னா வர தடங்கல்கள், இன்ட்ரன்சஸ். ஓகேவா? இது பிசிக்கல் பேரியர்னு சொல்லலாம். பிசிக்கல்னா எதனா ஒரு பிசிக்கல் திங்ஸ், லைட்டு, ஸ்விட்ச், டேபிள், அதெல்லாம் பிசிக்கல்ல சேரும். இமோஷனல் பேரியர்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கு. இதில் சைக்கலாஜிக்கல் பேரியர்னா சைக்கலாஜிக்கலாகவே ஒரு விஷயம் வந்து இன்ட்ரன்ஸ் ஆகுது, அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்பராக போகலன்னா அதுக்கு என்ன இருக்கும்? தே ஃபெசிலிட்டேட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா? இது பாசிட்டிவான விஷயம், இது வராது. தே கிரியேட் பயாஸ் இன் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த மீனிங் ஆஃப் த மெசேஜ். இதுதான். ஓகே, அது ஏன்றதை இப்போ சொல்கிறேன். தே மேக் மெசேஜ் கிளியரர். இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். இது பண்ணால் கரெக்டாக போய் இன்ஃபர்மேஷன் சேரும். தே எலிமினேட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதுவும் கரெக்டு, பாசிட்டிவான விஷயம். தே கிரியேட் பயாஸ் இன் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த மீனிங் ஆஃப் த மெசேஜ்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு எதிரால் நம்ம பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே ஓடுது, ஓ இவங்க என்ன பெரிய ஆளா, அந்த மாதிரி ஒரு தாட்டு. அப்படி இல்லைன்னா இவன் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்கிறது, இல்லை இவன் வந்து சொல்கிறதெல்லாம் பொய்யாதான் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நமக்குள்ளேயே ஒரு விஷயம் தோணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது அவன் சொல்கிற கம்யூனிகேஷன் உண்மையாகவே நமக்கு வந்து சேருமா? சேராது. அதுதான் சைக்கலாஜிக்கல் பேரியர். நானே அதை அக்செப்ட் பண்ணுற மனநிலைமையில இல்லை, அதை எடுத்துக்கிற மனநிலைமையில இல்லை. சைக்கலாஜிக்கல் பேரியர். ஓகேவா? அது எப்படி? பர்சனல் பிலீஃபோ, ஆட்டிடியூடோ, இமோஷனோ, இல்லை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோ, இல்லை அவங்க சொல்கிறது.
ஓகேவா? ஸோ நம்ம எடுத்துக்கிற விதமும் வேற மாதிரி இருக்கும். அத ஒத்துக்கிற மனநிலைமையில நம்ம இல்ல. அத தான் நம்ம பயாஸ்ன்னு நம்ம சொல்றோம். இதுதான் சைக்காலஜிக்கல் பேரியர். இந்த மாரி கொஸ்டின் கண்டிப்பா வரும். பிசிக்கல் பேரியர், சைக்காலஜிக்கல், எமோஷனல், பிசியாலஜிக்கல் பேரியர். பிசியாலஜிக்கல் அவங்க உடம்புல இருக்கிற குறைகள் அந்த மாதிரி. அடுத்தது who sends what to whom in a communication process. இது ஜூன் 2025ல வந்த கொஸ்டின். ஊங்கிறது யாரு? எப்பயுமே யார் வந்து ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவா? சென்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுவார். சென்டர்னா இப்போ நான் தான் சென்டர். நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மீடியம் யூஸ் பண்ணுவேன். மீடியம்னா ஏதோ ஒரு மீடியம். இப்போ லேப்டாப்பில் பேசுகிறோம், ஏதோ மீடியம். ஃபோன்னா ஃபோன் ஒரு மீடியம். அதுலேருந்து நான் யாருக்கு நான் இன்ஃபர்மேஷன் அனுப்புகிறேன்? ரிசீவருக்கு அனுப்புகிறேன். இதுதான் இந்த ப்ராசஸ். சென்டர், மீடியம், ரிசீவர். ரைட்டா? ஸோ அதை தான் இங்கே இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஊ சென்ட் வாட். வாட்டுங்கிறது அந்த மெசேஜ். ஏதோ ஒரு மீடியம் யூஸ் பண்ணுறேன், அந்த மெசேஜ் அனுப்புகிறேன். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. டு ரிசீவர் அப்போனா பி ஒன்லி. மற்றதெல்லாம் தப்பு. சேனல் சென்ஸ் த மெசேஜ் டு சென்டர் வருமா? இல்லை சென்டர் சென்ஸ் த ஃபீட்பேக். எப்பயுமே ஃபீட்பேக்குன்றது ரிசீவர் தான் கொடுப்பாரு ஃபீட்பேக். ஏன்னா சென்டர் என்ன சொன்னாருங்கிறது ரிசீவருக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் ரிசீவர் தான் ஃபீட்பேக் கொடுப்பாரு, சென்டர் கொடுக்க மாட்டார். ரிசீவர் சென்ஸ் மெசேஜ் டு சென்டர். எப்பயுமே யார் வந்து அந்த கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்றா? சென்டர் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ரிசீவர் சென்ட் மெசேஜ் டு சென்டர். ரிசீவர் எப்பயுமே ஃபீட்பேக் தான் அனுப்புவார், மெசேஜ் அனுப்ப மாட்டார். ரைட்டா? ஸோ இதுவும் 9th கொஸ்டின் கேட்டிருந்தேன். அடுத்தது 10th ஒன். இப்போ கம்யூனிகேஷன் டேர்ம்ஸ் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. எஃபெக்டிவ் வேர்பல் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் நான் வேர்பல் கம்யூனிகேஷன், பேரியர் ஆஃப் கம்யூனிகேஷன். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த நான் வேர்பலுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இதில் எது நான் வேர்பல் பாருங்க? பாடி லாங்குவேஜ் இல்லையா? ஸோ நான் சிக்கு 4 வருது. இங்கே எங்கே சிக்கு 4 வருது பாருங்க? ஏஓ டிஓ தான் ஆன்சர். ஒன்று தெரிஞ்சோடனே நம்ம ரெண்டுத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம்? ஏவை பார்ப்போம். 1ஓ 3ஓ அதை மட்டும் பார்த்தா போதும். எஃபெக்டிவ் வேர்பல் கம்யூனிகேஷனுக்கு நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் வருமா, இல்லை எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங் வருமா? இப்போ வேர்பல்னாலே வேர்ட்ஸில் சொல்கிறது தானே. அதுக்கு எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங்கிறது ரொம்ப கரெக்டாக செட் ஆகும், ஆப்டாக இருக்கும். ஸோ ஏங்கிறது 3. அப்போனா ஆன்சர் வந்து டி தான். ரைட்டா? ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சு. எஃபெக்டிவ் வேர்பல் கம்யூனிகேஷன்னா எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங் தான். நெக்ஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணுறதுக்கு மட்டும் இதை பார்த்துப்போம். எக்ஸாமாக இருந்தால் கன்ஃபார்மாக தெரியும்னா முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிட்டே இருக்கணும். உட்காந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணக்கூடாது. டைம் அங்கே ஓடிட்டே இருக்கும். அப்படிலாம் எல்லாத்தையும் செக் பண்ணி எல்லாம் பண்ணோன்னா 150 கொஸ்டின்ஸுக்கு 100 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் பண்ணுவோம். மீதி 50 கொஸ்டின்ஸ்க்கு அங்கே டைம் பத்தாது. நினைக்கிறோம் 3 hours இருக்குன்னு. நம்ம 2 கொஸ்டின் புரிஞ்சு ஏன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். யூஜிசி நெட்டில் கொஞ்சம் இங்கிலீஷும் ஸ்டாண்டர்டாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு தெரியாத இங்கிலீஷ் வேர்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக புரிஞ்சு பண்ணணும். டைம் எடுக்கும் தான். இந்த மாதிரி இருக்கிற ஈஸியான கொஸ்டினை கன்ஃபார்மாக தெரியும்னா முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டுக்கு போயிடணும். ரைட்டா? ஸோ இப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ B1 எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்னா என்னது? நாலேஜ் அண்ட் ஸ்கில். எப்பயுமே வந்து நாலேஜ் ஸ்கில்லை சொல்கிற விதமும் தேவை, அதை பற்றின நாலேஜும் தேவை. எந்த மெசேஜ் பண்ணுறோமோ அதுதான் நாலேஜ். அப்போ தான் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் போய் சேரும். அடுத்தது பேரியர் ஆஃப் கம்யூனிகேஷன்னா தடங்கல், இன்சஃபிஷியன்ட் நாலேஜ். அதை பற்றின நாலேஜ் சொல்கிற பக்குவமே இல்லைன்னா எப்படி அந்த கம்யூனிகேஷன் போய் சேரும்? அதுதான் பேரியர் ஆஃப் கம்யூனிகேஷன். ரைட்டா? ஸோ யூஜிசி நெட் கொஷின்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். ஆனால் கான்செப்டை புரிஞ்சிக்கணும், கூடவே கொஞ்சம் காமன் சென்ஸை யூஸ் பண்ணணும் கரெக்டாக. அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி ஓவர், கொஞ்சம் லைட் இங்கிலீஷ் நாலேஜ், சில வேர்ட்ஸை புரிஞ்சுக்கணும். புதுசாக நிறைய வேர்ட்ஸ் பிஒய்க்யூஸில் இருந்தால் அது என்னன்றதை உடனே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதே வேர்ட் ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்யூனிகேஷனில் அந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் வரும். நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். எங்கே போகுது ஒவ்வொரு விஷயம் நம்ம கற்றுக்கிறது நாளைக்கு எங்கேயோ நமக்கு யூஸ் ஆக தானே போகுது. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கற்றுக்கிறதும் தப்பு கிடையாது தானே. ஸோ நிறைய வொக்காபுலரி கற்றுக்கிறது. ஸோ இதில் நிறைய விஷயம் கற்றுக்கவும் நம்மளால முடியும். ஓகே, அந்த வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டா தான் அதோட கனெக்ட் ஆக முடியும். ரைட்? ஸோ இப்படி தான் இருக்கும் யூஜிசி நெட்டோட கொஸ்டின்ஸ். ரைட்டா? ஸோ இப்படி தான் நம்ம யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூடுக்கும் இதே மாதிரி அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூடுக்கும் இதே மாதிரி அப்டேட்டடாக 10 கொஸ்டின்ஸ் இப்போ வந்து ஜூன் 2026 ஒரு ஜான் 2025 கொஸ்டின்ஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பாருங்கள்.
பார்க்கும்போது எந்த ட்ரெண்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மாவே வெறும் கண்டென்ட்டை மட்டும் படிச்சுட்டு போனால் வேலைக்கு ஆகாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய எம்சிக்யூஸ், பிஒய்க்யூஸ் எப்படி வருதுன்னு பார்த்து நீங்களே உட்காந்து அந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய ட்ரெயின் ஆகும் நம்ம பிரெயின். அப்போ தான் ஸோ இதுக்கு மட்டும் கிடையாது, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், நாளைக்கு ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எழுதினாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நம்மளை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் பண்ணாமல் எஃபர்ட்டே போடாமல் எங்கன்னா ஷார்ட்கட் கிடைக்கிறது, எங்கன்னா சீக்கிரம் முடிக்கிறது இருந்தால் அதை மட்டும் பண்ணாலாம் கஷ்டம். ரைட்டாக புரிஞ்சு படிக்கணும். எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கணும். அந்த ஆன்சரை கரெக்டாக நம்ம ரீச் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நான் திரும்பவும் சொல்கிறேன், பேப்பர் 1க்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே லைவ் கிளாஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அடிக்கடி நம்ம பண்ணி பார்க்குறோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸும் வந்துட்டுருக்கு. இதோட கோர்ஸ் ஃபீ 2000 rupees. இதுக்கு மேலே டிலே பண்ணால் மே மந்த் நம்மளே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா வேஸ்ட்டு. அதுக்கு மேலே மே மந்த் ஜாயின் பண்ணி ஒரு கிராஷ் கோர்ஸில் மட்டும் அந்த 1 month ஃபோக்கஸ் பண்ணால் டைம் பத்தாது. ஓகே. ஜாயின் பண்ணால் சீக்கிரம் ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பேப்பர் 2 கிராஷ் கோர்ஸஸும் நம்ம இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், லா, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இதே மாதிரி வீக்லி 3 days, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை ப்ரொவைட் பண்ணுறவங்க யூஜிசி நெட் குவாலிஃபைட் மென்டர். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டைரெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். டெஸ்ட் சீரீஸும் நம்ம பேரலாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட நம்ம எஜுகேஷன், இது ஆல்மோஸ்ட் இது 5th batch. இது நான் பண்ணுறது, ஏன்னா என்னோடது பேப்பர் 2 எஜுகேஷன். ஸோ இது தனியாக இது ஒரு கிளாஸ் ரூம் கோர்ஸ் மாதிரி இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம இது ஒரு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் எஜுகேஷனாக இருந்தாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும் பிஒய்க்யூஸ், எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணணுன்ற ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.